இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? குடிய பிரியர்களினுடைய எண்ணிக்கை பேரளவில் கூடிக்கொண்டிருக்கிறது. அதில் சில பேர் சார் கொஞ்சமா சோசியல் ட்ரிங்கிங் சொல்றாங்களே, கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறையுமாமே அப்படி ஒரு டாக்டர் சொன்னாரேம்மா. இந்த டாக்டருக்கு எவனாவது ஊத்தி கொடுத்துருப்பான். உலகத்துல எந்த மருத்துவமனையும் எந்த மருத்துவ ஆராய்ச்சியும் குறைந்த அளவில் குடிப்பது நல்லது என்று சொன்னதே கிடையாது. எங்க வேணாலும் சவால், யாராவது வந்து என்கிட்ட சொல்லுங்களேடா. இங்கே பெற்றோர்களிடம் நான் அதை சொல்றேன்னா, நீங்க குடிச்சா அவங்க புள்ள குடிப்பாங்க. ஒரு காலத்துல எல்லாம் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு யாராவது வீட்டுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு போகல. என்னைக்கு வந்து நம்ம அந்த கவுண்டர் பண்ணி செந்தில் சண்டையில வாழைப்பழத்தை சொன்னாலும் அதுல இருந்து வாழைப்பழத்து மேல பெரிய ஒரு அவமானம். சின்ன பிள்ளையில இருந்து இனிப்பெல்லாம் வேணாம், பொதுவாக குறைச்சிரும். மாதவிடைய சரியா வரலையா சர்க்கரையை ரொம்ப குறைச்சிரும். பழங்கள் எடுக்கலாம். இனிப்பு அப்படிங்கிற அந்த சுவையை பழங்கள் மிக அழகா கொடுக்கும். ஆப்பிள் எடுங்க, நேந்திரன் வாழை எடுங்க, செவ்வாழை எடுங்க, பச்சை வாழை எடுங்க. இங்க எத்தனை ரகமான வாழைப்பழம் இருக்கு. என்னைக்கு வந்து நம்ம அந்த கவுண்டர் பண்ணி செந்தில் சண்டையில வாழைப்பழத்தை சொன்னாலும் அதுல இருந்து வாழைப்பழத்து மேல பெரிய ஒரு அவமானம். அதெல்லாம் வாழைப்பழத்தெல்லாம் யாராவது வாங்கிட்டு போவாங்களா? ஒரு காலத்துல எல்லாம் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு யாராவது வீட்டுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு போகலாம், ஒரு மாதிரி மேலே எங்களையும் பார்ப்பான். இங்கெல்லாம் இப்பெல்லாம் வாங்கிட்டு போனால் கிவி, இல்லைன்னா மடகாஸ்கர்லேருந்து வரக்கூடிய ஆப்பிள், இல்லைன்னா மேட்ரியன் ஃப்ரூட். அதை வந்து நம்மால் கமலா ஆரஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்கான். அது மெட்ரியன் ஃப்ரூட், ஸ்பெயின்ல இருந்து வரக்கூடிய ஃப்ரூட் தான் இங்கே வச்சுருக்காங்க, வித்துட்டு இருக்காங்க. அந்த டென்னிஸ் பால் மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்களே, அந்த மஞ்சள் கலர், அது ஆரஞ்சுக்கும் எலுமிச்சுக்கும் நடுவில் உள்ளது மெட்ரியன் ஃப்ரூட். அதை தான் நம்ம வாங்கிட்டு போறதை பெருமிதமா நினைக்கிறோம். ஆனா வாழைப்பழம் எவ்வளவு நல்லது குழந்தைகளுக்குங்கிறத மறந்துட்டோம். வாழைப்பழத்தை சாப்பிட வைக்கணும் குழந்தைகளுக்கு. சக்கரை வியாதி இருக்கிறவங்க வேண்டாம், மற்றவர்கள், அதுவும் வளர வேண்டிய குழந்தைகளுக்கு வாழைப்பழம் அவ்வளவு நல்லது. பழங்கள்ல மனதுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பழம் ரெண்டு தான் தெரியுமா? மூளையில வந்து செரட்டோனின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. மகிழ்ச்சியே இருக்கணும் அப்படின்னா அந்த செரட்டோனின் இருந்தால் தான் மகிழ முடியும். செரட்டோனின் குறைஞ்சா டிப்ரெஸ் ஆயிடுவான். எவ்வளவு நீங்க சுத்தி ஆடுங்க பாடுங்க, அவனுக்கு வரவே வராது. செரட்டோனின் குறைவா இருக்கும். ஆக்டிவா இருக்கணும்னா டோபமைன் நல்லா இருக்கணும். அந்த செரட்டோனின் நல்லா இருப்பதற்கான ஒரு முக்கியமான பழம் எதுன்னா வாழைப்பழமும் மாதுளம்பழம். இப்போ நம்ம குழந்தைகள்ல நிறைய குழந்தைங்க இப்பெல்லாம் சீக்கிரமே டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. 20 வயசு பெண் குழந்தைகள்ல நிறைய டிப்ரெஷன் இருக்கு. கல்லூரி முடிச்சு வந்து அடுத்த லெவல் போறதுக்கு முன்னாடி சார் எனக்கு லைட்டா டிப்ரெசிவா இருக்கு, ஏதாவது மாத்திரை கொடுங்க. எவ்வளவு பேர் வராங்க. இளம் வயதிலிருந்தே நல்ல வாழைப்பழம் மாதுளம்பழம் சாப்பிட வச்சு நல்ல உடல் பயிற்சி, நல்ல ஆட்டம், நல்ல குதூகலம், அப்படி இருக்க குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதையெல்லாம் எடுத்துட்டு வரணும். நண்பர்களே, இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் உறுதிப்பட சொல்லிவிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சர்க்கரை, ரத்த கொதிப்பு, புற்றெல்லாம் பெரிய சிக்கல்கள் தான். அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நான் சொன்னதை மனதில் திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிப்போம். தேநீர் காலை பானம் என்பது நாம் தயாரிக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு ஒரு கஷாயமாகவோ, இல்லைன்னா ஒரு தேநீரை வெறுமன தேநீராகவோ, காலை உணவும், காலையில சாப்பிடக்கூடிய உணவுல நிறைய புரதம் இருக்கக்கூடிய உணவும், மதிய உணவுல சிறுதானியங்களும் மரபு அரிசியும் குறைவாகவும் நிறைய காய்கறிகளும் புலாலும் இருக்கக்கூடிய உணவா வைத்து இரவில் எளிய உணவை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கொள்வோம். தின்பண்டங்கள்ல, பானங்கள்ல, குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய ஐஸ்கிரீம் மாதிரி விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் பெருகி வரக்கூடிய மது குடியர்களினுடைய கூட்டம் வெறுப்பாக வருகிறது. எனக்கெல்லாம் கல்லூரி காலத்துல, நான் பள்ளி காலத்தில், நான் படிக்கிற காலத்துல எங்க அப்பா வந்து நான் ஒரு சைக்கிள்ல போவேன் ஸ்கூலுக்கு. நேரா போனா 3 கிலோமீட்டர், குறுக்க ஒரு குளத்தினுடைய கரை வழியா ஓடிட்டு போனா 1.5 கிலோமீட்டர்ல ஸ்கூல் போயிடலாம். நாங்க வந்து அப்பா சொல்லிக்கிற இந்த ரூட் வழியே தான் போகணுன்ட்டு. ஆனா நண்பர்கள்லாம் கிடையாது. அதெல்லாம் போயிட்டா இப்படி குளத்தங்கரில் அடி மேலாக்கில் போனேன், இந்த பக்கம் குளம் பார்க்கலாம், ஜாலியா போகலாம், இப்படி கூட கூட்டு போவானுங்க, அப்படி கூட போயிடுவேன். அப்படி போயிட்டு வந்து தெரிஞ்சுன்னா எங்க அப்பா அப்படி கத்துவாங்க, எதுக்கு அந்த வழியா போற, 1.5 கிலோமீட்டர் குறையுதே, ஏன் இப்படி போறேன்னு சொல்லி ஏன்னு கேட்டான். எது காரணம் என்ன தெரியுமா? இந்த கரையில் ஒரு கள்ளுக்கடை உண்டு. கள்ளுக்கடை வழியாக போவதையே அவமானமாக பார்த்த கூட்டம். அது வழியா போகக்கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? குடிய பிரியர்களினுடைய எண்ணிக்கை பேரளவில் கூடிக்கொண்டிருக்கிறது.
75,000 கோடி வருஷத்துக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பிழையை நம்ம உருவாயிட்டோம். கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு பிழை. அதுல சில பேர் சார் கொஞ்சமா சோசியல் ட்ரிங்கிங் சொல்றாங்களே, கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் குறையுமாமே அப்படி ஒரு டாக்டர் சொன்னாரேம்மா. இந்த டாக்டருக்கு எவனாவது ஊத்தி கொடுத்துருப்பான். உலகத்துல எந்த மருத்துவமனையும் எந்த மருத்துவ ஆராய்ச்சியும் குறைந்த அளவில் குடிப்பது நல்லது என்று சொன்னதே கிடையாது. எங்க வேணாலும் சவால், யாராவது வந்து என்கிட்ட சொல்லுங்களேடா. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்திருக்கு. அந்த அறிக்கை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டைட்டிலே எனக்கு. லான்செட்ல வந்த பேப்பர், நியூ மெடிக்கல் சேனல்ல வந்த டைட்டில் தான். என்ன சொன்னா, your problem starts with the first drop of alcohol you are taking. ஒரு சொட்டு ஆல்கஹால் உடம்புல போனா உன்னுடைய ஈரல், ஒருவேளை உனக்கு ஈரல் நோய் வருவதற்கான தகவமைப்பு இருந்தா உனக்கு நோய் வரும். யாருக்கு இருக்குன்னு தெரியாது நமக்கு. பல பேர் மொடா குடியா ரொம்ப நாள் இருக்கான் சொல்லிக்கலாம். அவனுடைய உடலில் அவனுடைய தவிப்பில் அன்றைக்கு இருந்த சூழல் அப்படி இருக்கலாம். இன்னைக்கு என்விரான்மெண்ட் கெட்டு கிடக்கு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மாறிடுச்சு, தண்ணி மாறிடுச்சு, மண்ணு மாறிடுச்சு, எல்லாம் மாறி இருந்தும் எல்லாரும் இதே மாதிரி குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. ஒருவேளை ஒரு இதய நோய் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய இதய நாளத்தில் ஒரு ஸ்டென்ட் வச்சு இல்லைன்னா ஒரு சிஏபிஜி வச்சு அதுக்கப்புறம் 15 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கலாம். இதே நோய் அவ்வளோ அழகாக சிகிச்சை பண்ணிடுவாங்க. ஒருவேளை இந்த குடியினால் ஈரல் சுருக்க நோய் என்கிற சிரோசிஸ் ஆஃப் லிவர் வந்ததுன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். ஈரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு எவ்வளவு லட்சம் தெரியுமா? 30 லட்சம் ரூபா ஆகும் செலவு. அதுக்கு யாராவது கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ தன்னோட ஈரல்ல கொஞ்சம் பிட்டு கொடுக்கணும். அவனுக்கு அவன் இட்லியவே பிட்டு தர மாட்டான், ஈரலை பிட்டு தருவானான்னு யோசிச்சுக்கோங்க. அப்படி ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து தொடர்ந்து மருத்துவம் செஞ்சா மட்டும்தான் பிழைக்க முடியும். வேணுமா நமக்கு? ஒருபோதும் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நண்பர்களே. பெண்களை ஒருபோதும் மது அருந்துபவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏன்னா அந்த சமுதாயத்தை காப்பாற்றியது அந்த காலத்துல அவங்க தான். மது இருந்துட்டு வீட்டுக்குள்ள வர முடியாது, எங்கேயாவது வெளியே தான் கிடப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பெண் அவங்களே, சார் என் ஒய்ஃப் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சோஷியல் இருக்காரு, எங்கேயாவது எப்போது போனால் ஒரு கமிட்டியில் மீட்டிங்கில் எந்த மீட்டிங்லையும் அது குடிச்சான்னு கட்டாயம் கிடையாது. அதாவது பிஸ்னஸில் நீ ஆல்கால் குடிச்சா உனக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறானா? அப்படிலாம் கிடையாது. ஒரு பழக்கம், அது ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடாக மாறிக்கொண்டே வருகிறது. மது அவசியமே இல்லாது, இந்த சமூகத்திற்கு அவசியம் இல்லாது. எதற்கு இங்கே பெற்றோர்களிடம் நான் அதை சொல்றேன்னா, நீங்க குடிச்சா அவங்க பிள்ளை குடிப்பாங்க. உங்களுடைய வீட்டில் அந்த பழக்கம் இருந்ததுன்னா நீங்க என்னமோ மறைச்சு செய்யற மாதிரி தோணலாம். ஆனா அவன் குழந்தையை உற்று பார்த்து கொண்டிருப்பான். அவர்கள் கண்டிப்பா அவனுடைய கல்லூரி காலத்துல பள்ளி காலத்திலே அதை ஆரம்பித்து விடுவார். அவனுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் அதனுடைய சிக்கல் தெரியாமல் உள்ள போயிட்டான்னா அவன் எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் ஒரு அறம் சார்ந்த சமூகத்திற்கு தேவையான மனிதனாக மாற முடியாது. மது அப்படி அழித்து விடும். இன்றைக்கு நிறைய பள்ளி குழந்தைகள்ல சில பேர்கிட்ட போதை பழக்கம் வருதுன்னு நிறைய செய்தி வந்துகிட்டே இருக்கு. அவர்களை உற்று கவனிக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது, சின்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா முழு கவனம் அவன்கிட்ட எடுத்து அவனிடமிருந்து அதை வெளியேற்றணும். இன்னைக்கு நிறைய பேர் குழந்தைகளிடம் பேசுறதே இல்லை, பழகிறதே இல்லை, நேரம் இல்லை, ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்றது இல்லை, ஒன்னா பரிமாறுறது இல்லை. சில பேர் சொன்னாங்க என் பையன் அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, எதுலையும் தலையிட பண்ணான், அப்படியான பிள்ளைதான் பிரச்சனை. அவன் உண்டு வேலை உண்டுன்னு தனியா இருக்கான்னா அவனுக்கு வேற ஒரு உலகம் இருக்கலாம். நம்ம அந்த உலகத்துக்குள்ள நுழையணும். அவன் நண்பன் யாருன்னு தெரியணும், அவன் படிக்கிற புத்தகம் என்னன்னு தெரியணும், அவன் எந்த ஆசிரியரிடம் எப்படி பழகிறான், என்ன இருக்குன்னு எல்லாம் நமக்கு தெரியணும். அப்படி நாம் இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும். நண்பர்களே, இந்த பாரம்பரிய உணவு திருவிழா எனக்கு அவ்வளவு நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது. ஒரு பெரிய முன்னெடுப்பை இந்த கொல்லிமலை சாட்சியாக இந்த பள்ளிக்கூடம் செய்திருக்கிறது. இதை பார்த்து விட்டு ரசித்து விட்டு கைதட்டி விட்டு போய்விடாமல் அந்த குழந்தைகள் அயற்சி இல்லாமல் காலையிலிருந்து மாலை வரை 2 நாட்கள் நின்று வர்ற குழந்தைகள்லாம் வந்து சார் ஐ எம் சுப்பிரமணியம், மை டாபிக் இஸ் ஊரும் உணவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றான் பாரு.
அந்த பிள்ளைக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை நம் வீட்டில், நம் அடுப்பங்கரையில், நம்முடைய குடும்பத்தில் இவை உலாவ வேண்டும். அப்படி இந்த நல்ல உணவு நம் குடும்பத்தில், நம் சமூகத்தில் உலாவும். அது பற்றிய பேசுபொருள் நிறைய பெருகட்டும். அதன் மூலமாக சேந்தமங்கலத்திலும், நாமக்கல்லிலும், இந்த சமூகத்திலும், இந்த தமிழ்நாட்டிலும், இந்தியாவிலும், உலகமெங்கும் ஆரோக்கியம் பெருகட்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.